இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் எப்படி ஒயிட் சாக்லேட் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை நான் சொல்லிடுறேன். பவுடர்ட் சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கோகோனட் ஆயில், அப்புறம் வந்து மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். மில்க் பவுடர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தான். ஸோ சுகர் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் மில்க் பவுடர் எடுக்கணும். அப்புறம் வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது சூடாகட்டும். சூடானதும் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வச்சுக்கோங்க. இப்போது பவுலில் நான் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் போட்டதுமே இந்த மில்க் பவுடரையும் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை, ஒரு 2-3 ட்ராப்ஸ் அந்தளவுக்கு போதும், ரொம்ப வேணாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து ட்ரேயில் மாற்ற போகிறேன். இந்த மாதிரி நான் சிலிக்கான் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஊற்றி செட் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 hours வந்து வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா எப்படி வந்துச்சு நான் காட்டுறேன். ஸோ இப்போது 3 hours கழித்து நான் எடுக்க போகிறேன். நல்லா செட் ஆகி வந்துருச்சு. ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஒயிட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.